வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக நம்ம எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் கொண்டு மட்டும்தான் ஷேர் பண்ணுறோம். அதனால தான் இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ மார்க்ஸு என்ன கேட்டகரி அதெல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணல. எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருந்தால் எந்த இன்ஸ்டியூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும்தான் வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 62.56 வந்து லாஸ்ட் இயர் எடுத்த ஃபஸ்ட் மார்க். இந்த கவுன்சிலிங்கில் அவங்க எடுத்த பிரான்ச் வந்து ஃபார்மசிக்கல் கெமிஸ்ட்ரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அடுத்து 60.48 ஃபார்மகாலஜி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அப்போ 57.6, 56.6, 55.44, 55, 54.72. ஸோ இப்போது ஒரு ப்ரெடிக்ஷனுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ. இந்த இவ்வளோ மார்க்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். டோட்டல் மார்க்கையும் அவங்க எடுத்த பிரான்ச்சையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 60 வரைக்கும் இருந்துச்சு. ஓகேவா? 51.84, 51.84. யூஸ்வலாக நமக்கு மெரிட் லிஸ்ட் வரும்போது நம்மளுடைய மார்க்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்ஸ்டியூஷனில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, 43.2 எடுத்தால் நமக்கு சான்ஸ் இருக்குமா, இல்லை 40 மார்க்ஸ்க்கு மேலே எடுத்த சான்ஸ் இருக்குமான்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் அகாடமிக் இயரில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய சீனியர் பேட்சில் உள்ள நண்பர்கள் எடுத்த மார்க், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க் ஆஸ் வெல் அஸ் அவங்களுடைய இன்ஸ்டியூஷன், அதாவது செலக்டட் இன்ஸ்டியூஷன் அண்ட் ஸ்பெஷலைசேஷன். ஓகே. ஸோ ஓவரால் அந்த பிடிஎஃப் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுதான் அந்த பிடிஎஃப். இதில் வந்து மொத்தம் இந்த பர்டிகுலர் ரேங்க்குக்கு அவங்களுக்கு இந்த இன்ஸ்டியூஷன் கிடச்சது வந்து பழைய பிடிஎஃப் தான். இப்போ கூட நம்ம tnmedicalselection.org வெப்சைட்டில் இது அவைலபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் 1 இயருக்கு முன்னே உள்ள அந்த நோட்டிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்போது அக்கார்டிங் டு லாஸ்ட் இயர் மார்க்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து மாறும். 41.04 அந்த மார்க்கில் வந்து கிடச்சிருக்குது. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில், சப்போஸ் செகண்ட் கவுன்சிலிங்கில் ஒரு வேளை வரலாம். ஸோ இது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு முன்னாடி மார்க்ஸ் எடுத்த கேண்டிடேட்ஸ் என்ன கோட்டாவில் இருக்கிறாங்க, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துக்கிறாங்க, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் சொல்ல முடியும். அதனால் நம்மளுடைய ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதர்வைஸ் நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் செலெக்ஷன், ஸ்பெஷலைசேஷன் செலெக்ஷன் அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். So you prepare the list of institution and list of specialization. Accordingly, we can get the allotment. Okay. ஸோ இந்த வருஷம் 986 மெம்பர்ஸ் இதனால் கண்டிப்பாக காம்படிஷன் அதிகமாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 449 கேண்டிடேட்ஸ் எழுதியிருந்தாங்க எக்ஸாமினேஷன். ஸோ 449 கேண்டிடேட்ஸ் எழுதும்போது இந்த ரேஞ்சில் வந்து சீட்ஸ் அலாட்மெண்ட் ஆகிருக்குது. ஓகேவா? இந்த வருஷம் டபுள் மடங்கு இருக்கிறதுனால மேக்ஸிமம் இந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கேட்டதுனால சொல்லிட்டோம். அக்கார்டிங் டு மை நாலேஜ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு 46 அந்த ரேஞ்சில் எடுத்தால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோர் தென் 40 நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்கிறதுனால இதை சொல்ல முடியும். அதுவும் மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுத்த கேண்டிடேட்ஸ் எந்த இன்ஸ்டியூஷன் செலக்ட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.